வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 1 வரக்கூடிய தைப்பூசத் திருநாள் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு நாள். முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து ஞானவேல் பெற்று தீய சக்திகளை அழித்து வெற்றி பெற்ற இந்த நன்னாளில் கோள்களின் சஞ்சாரமும் ஒரு அபூர்வ மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது என நமது பிரியா தமிழ் அஸ்ட்ரோ மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாற்றமானது ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது. இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கப் போவதை இந்த தைப்பூச ஜோதி உங்களுக்கு உணர்த்தப் போகுது. இந்த அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு ஆதரவு கொடுங்க. தைப்பூசம்னாலே அது ஒரு ஒளி வழிபாடுதான். முருகனின் திருவருள் நேரடியாக பொழியும் இந்த நேரத்துல கிரகங்களோட சேர்க்கை சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கோடிக்கணக்கில் செல்வத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து ஏமாந்து போன காரியங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா கைகூடும். இந்த பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிப்ரவரி மாதத்தோட இந்த விஸ்வரூப வளர்ச்சியை பெறப்போகும் அந்த முதல் ராசி நீங்களா? இது தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்போ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வேல் இருக்கும்போது பயம் ஏன்? பிப்ரவரி 1 முருகனின் நேரடி பார்வையில் வரப்போகும் அந்த முதல் ராசி மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசம் ஒரு வரப்பிரசாதமா அமையப் போகுது. இதுவரைக்கும் நீங்க எதை தொட்டாலும் தடையா இருந்திருக்கலாம், இல்லனா எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியாம தவிச்சிருக்கலாம். ஆனா முருகனோட நேரடி பார்வை உங்க ராசி மேல விழும்போது இழந்த செல்வாக்கையும் கௌரவத்தையும் நீங்க மறுபடியும் பெறுவீங்க. இது உங்க ராசிதானா? மேஷராசி நேயர்களே, உங்க வாழ்வில மாற்றம் நடக்க போறத நீங்க உணர்றீங்களா? உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில்துறையில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில்லாதவங்களுக்கு தகுதியான வேலை அமையும். பணப்புழக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும். முருகனோட வேல் உங்க முன்னே இருக்கிற எதிரிகளை அழிச்சு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இத்தனை காலமும் கவலையில மூழ்கியிருந்த மேஷராசியினருக்கு இது ஒரு புதிய விடியலா அமையப்போகுது. இது மாதிரி அரிய ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ குடும்பத்துல இணைஞ்சுக்கோங்க. அடுத்ததா முருகனின் திருவருளால் ராஜயோகத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசியினருக்கு மன அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் ஒன்னா கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்களா தீராத கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவங்களுக்கு இந்த தைப்பூச திருநாளுக்கு பிறகு ஒரு விடிவுகாலம் பிறக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு கூடும். இந்த மாற்றத்துக்காக விருச்சிக ராசி நேயர்களே நீங்க காத்துட்டு இருந்தீங்களா? உங்க ராசிக்கு இந்த பலன் பொருந்துதான் பாருங்க. பிரியா தமிழ் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களின் குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகளும் சச்சரவுகளும் மறைஞ்சு மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வாசல்னு சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். முருகப்பெருமானோட கருணை உங்க மேல நேரடியா பொழிய போறதால தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிதே நடக்கும்னு நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ வீடியோவுல நான் உறுதியா சொல்றேன். முருகனின் அருளை முழுமையா பெற இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மூன்றாவதா, கந்தன் கருணையால் மகுடம் சூடப்போகும் ராசி கடகம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கைக்கு பெயர் போன கடகராசியினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பொற்காலமா அமையப்போகுது. நீங்க நீண்ட நாட்களா போராடி பெற்ற அனுபவங்கள் எல்லாமே இப்போ வெற்றியா மாறப்போகுது. அரசாங்க ரீதியான உதவிகள் உங்களுக்கு சாதகமா முடியும். வெளிநாட்டு பயணங்கள் இல்லன்னா வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட காற்று கடகராசி நேயர்களே, உங்க பக்கம் வீச தொடங்கிடுச்சுன்னு நீங்க உணர்றீங்களா? உங்க அனுபவங்களை என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ. இந்த 3 ராசியினருக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். முருகனோட வேல் உங்க கையில் இருக்கும்போது எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த தைப்பூச நன்னாளில் முருகனை துதிப்பதன் மூலம் உங்க வாழ்நாள் முழுக்க செல்வமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இதுவரை நீங்க சந்திச்ச இழப்புகள் எல்லாத்துக்கும் ஈடு செய்யற மாதிரி இந்த மாதம் அமையப்போகுது. நீங்க இந்த மேஷம் விருச்சிகம் கடகம் ராசியில பிறந்தவரா? வெற்றியை பெற தயாரா இருக்கீங்களா? பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சொல்ற இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. முருகனோட அறுபடை வீடுகளுக்கும் போக முடியாதவங்க கூட உங்க வீட்ல விளக்கேத்தி இந்த தைப்பூச நாள்ல மனமுருக வேண்டினா போதும். கிரகங்களோட கெடுபலன் கூட முருகனோட வேல் முன்னாடி நிக்காது. உங்க ராசிக்குரிய சிறப்பு வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சிக்க நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்க. நீங்க முருகனோட தீவிர பக்தரா?
அப்படின்னா கமெண்ட்ல வெற்றிவேல்னு போடுங்க. பொருளாதார நெருக்கடியால உறவினர்கள் கிட்ட தலைகுனிஞ்சு நின்ன காலம் போய் இப்போ நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற நிலைமைக்கு உயரப் போறீங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா அமையும். உழைப்பும் இறை அருளும் இருந்தா வெற்றி நிச்சயம். உங்க ராசிக்குரிய இந்த அதிர்ஷ்ட கதவு எப்போ திறக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனல்ல. வாழ்வில முன்னேறணும்னு துடிக்கிற மேஷம், விருச்சிகம், கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசம் ஒரு படிக்கட்டா இருக்கும். வேலை உயர்வு, சொந்த தொழில்னு எல்லாமே இந்த மாசம் நிறைவேறும். இதுவரை உங்களை புறக்கணிச்சவங்க இனி உங்களை தேடி வருவாங்க. இது முருகனோட அருள் இல்லையா? இந்த செய்தியை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருதா? அந்த உற்சாகத்தோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கன்னு உங்கள் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ கேட்டுக்கிறேன். அதிர்ஷ்டம் ஒரு தடவைதான் கதவை தட்டும்பாங்க. ஆனா முருகனோட பார்வைப்பட்டா அதிர்ஷ்டம் உங்க வீட்லயே தங்கிடும். அத்தகைய ஒரு யோகமான காலம்தான் இந்த பிப்ரவரி மாதம். உங்க ராசி நிலையை பார்க்கும்போது பெரிய அளவுல சொத்து சேர்க்கை ஏற்படும்னு நான் நம்புறேன். நீங்க நீண்ட நாட்களா வாங்க நினைச்ச அந்த பொருள் உங்க கைக்கு வந்து சேரும். அது என்ன பொருள்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ மூலம் பார்த்து வாழ்த்துறேன். பகைவர்கள் தொல்லை இனி இருக்காது. மறைமுக போட்டிகள் காணாம போகும். உங்க பாதையிலிருந்த முட்கள் எல்லாம் நீங்கி இப்போ பூபாதையா மாறப்போகுது. இந்த பயணத்துல பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனல் எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கும். ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க வாழ்வின் அடுத்தடுத்த வெற்றிகளை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தொழில்ல நஷ்டத்தை சந்திச்சவங்க கூட இந்த மாதத்துல லாபமான ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. புதுசா முதலீடு செய்ய இது சரியான நேரம். ஆனா எதையும் நிதானமா செய்யுங்க. முருகனோட அருளோடு உங்க அறிவையும் பயன்படுத்தினா வெற்றி உங்களுக்கே. உங்க தொழில்ல இத்தகைய முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க நேயர்களே. திருமண தடைகள் நீங்கும் காலம் வந்துடுச்சு. குழந்தை பாக்கியம் வேண்டி நின்னவங்களுக்கு நல்ல செய்தி வரும். குடும்பத்துல ஒரு மங்களமான சூழல் இருக்கும். தைப்பூச திருநாள்ல விரதமிருந்து முருகனை வழிபட்டால் இத்தனை சிறப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த மகிழ்ச்சியான செய்திய உங்க குடும்பத்துல சொன்னீங்களா? அன்பை பகிரும் இடத்துலதான் அஷ்டலக்ஷ்மி இருப்பான்னு பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சார்பா நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். கவனச்சிதறல்கள் நீங்கி படிப்புல ஆர்வம் கூடும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற முருகன் துணை நிற்பார். பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்க மகிழ்வீங்க. உங்க வீட்ல படிக்கிற பசங்க இருக்காங்களா? அவங்களோட எதிர்காலத்தை பத்தின கவலை இனி வேண்டாம். கல்வி ஞானம் பெற முருகனோட சரவணபவ மந்திரத்தை சொல்லுங்கன்னு பிரியா தமிழ் அஸ்ட்ரோ உங்களுக்கு சொல்லுது. ஆன்மீக பயணங்கள் போற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதன் மூலமா மன அமைதி கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியங்கள் செய்யுங்க. நீங்க செய்யற சின்ன உதவியும் உங்களை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தும். இந்த தைப்பூச நாள்ல நீங்க என்ன தானம் செய்ய போறீங்க? அதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ. ராகு கேது பெயர்ச்சியால பாதிப்பு இருந்தா கூட இந்த தைப்பூச வழிபாட்டுல அந்த பாதிப்பு விலகும். சனியின் தாக்கம் குறையும், நன்மைகள் பெருகும். உங்க ராசியோட பலம் கூடுறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நன்மைகளையும் ஒரே மாசத்துல அனுபவிக்க போறீங்க. இது முருகனோட திருவிளையாடல் இல்லையா? இந்த அதிசயத்தை பார்க்க தயாரா இருங்கன்னு பிரியா தமிழ் அஸ்ட்ரோ மூலம் கேட்டுக்கிறேன். கடைசியா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில்தான் இருக்கு. இறைவனை தொழுங்க, நேர்மையா உழையுங்க. பலன்கள் தானா தேடி வரும். இந்த வீடியோவுல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் இது மாதிரி பல தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. முருகனோட வேல் எப்பவும் உங்களை காக்கட்டும். வரும் பிப்ரவரி மாதம் உங்க வாழ்வில வசந்தத்தை கொண்டு வரட்டும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் அந்த தருணத்துக்காக காத்திருங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வெற்றிவேல், வீரவேல், முருகனுக்கு அரோகரா. மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரியா தமிழ் அஸ்ட்ரோ. நன்றி.